நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாருங்க. நம்மளோட ரொட்டீன் இப்படி தான் போகணும், நம்ம தலையெழுத்து இப்படி தான் இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ண முடியும்? அப்பாடான் இருக்கு. குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் முடியல. ஆக்சுவலாக அவங்களுக்கு லீவு. ஸ்கூல்லேயும் ஆனுவல் டேன்னு லீவ் விட்டுருந்தாங்க. அப்படியே காலையில் எழுந்திரிச்சா அப்பா டெய்லி இது மூஞ்சில் தான் முழிக்கணுன்ற மாதிரி எழுந்திரிச்சா அப்படின்னு ஃபுல்லாக பாத்திரம் விளக்கி முடிச்சா தான் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்மளுக்கு யாராவது ஃபோன் பேசி நம்ம ஃப்ரெண்டு கம்பெனி கொடுத்து பேசிக்கிட்டே தான் அதை விளக்குனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். விளக்கி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே மெல்ல மெல்ல ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்கூலும் லீவு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க 2 பேருமே. குட்டீஸ் 2க்கும் முடியல, அவளுக்கு எக்ஸாம் வேறு வருது. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறீங்களா, இங்கே இந்தியாவில் இருக்க நாங்கள் தான் வேலை பார்க்குறோன்னு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்க எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, நாங்களும் வேலை பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கல்யாணம், காது குத்து அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் சவத்துக்குள்ளே இருக்கே எங்களோட ரொட்டீன் அப்படின்றது தான் கவலை. எல்லோரும் தான் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் பழைய ரைஸ் இருந்துச்சு, அது லெமன் சாதம் செஞ்சுட்டு, பழைய பச்சைப்பயிர் குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுட்டு சரி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்னு ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு இதோட கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணி ஜூஸ் போட்டு வடிகட்டி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை சுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு பழைய குழம்ப வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அடுத்த செகண்ட்லேயே லஞ்ச் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா பீன்ஸை கட் பண்ணிவிட்டு கேரட்டை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, அன்றைக்கி லஞ்ச் அவர் வரலைன்னாரு. சரி ஓகே, அப்போ பாஸ்மதி வச்சு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா பாஸ்மதி அவருக்கு பிடிக்காது, அவர் வரலைன்னா இவங்களுக்கு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும். எங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எது வந்தாலும் நாங்களே தாங்க பார்க்கணும். எங்களோட ரொட்டீனை எதுவாக இருந்தாலும் கடந்து போகட்டும்.